So, pleasant good afternoon to all the first year students of Mechanical Engineering Department of KIOT. So, we are very happy and delighted to welcome you all to the event of Fun Arena to you all people. So, we all from Flame very happy about your registration. So, let us start the event. Before starting the event, I would like to give an outline about the event. So it's just a fun event. You need not think much. So there will be some files will be shown to you in some numbers. So your team has to select a number. For example, say 1, 5, 6 like that. So that file will be open and shared to you, and there will be different images on that. 4 images. The total count of images is 4. So one will be from the field of sports, one will be from the field of cinema, one will be from the field of great personalities, like that. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 to 9 ஃபைல்ஸ் காண்போம், பிடிஎஃப் ஃபைல்ஸ். அந்த நம்பர் வந்து நீங்கள் உங்கள் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நம்பரை யூ ஹேவ் டு சே. ஸோ அந்த நம்பர் சொன்னதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் பர்டிகுலர் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக டைம் லிமிட் 5 minutes. ஸோ நீங்கள் டீமுக்குள்ள எந்த இமேஜ் இருக்கு, அந்த பர்சனாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸோ சினிமாவோ யாரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ அந்த நாளில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா பிடிஎஃப்மே அப்படிதான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் 4 பேருமே பேசணும். டீம் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரை டு ஸ்பீக் மேக்ஸிமம் இன் இங்கிலீஷ் இட் செல்ஃப். So if you're not comfortable in English, you can get shifted to Tamil. Not a very big problem, but dealing in the same language will be very much good and confined to all. So that's what I wanted to say. So first team வந்துட்டு so which team is ready now actually? எந்த டீம்ல ஒரு ஃபுல் மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கீங்களோ அவங்க அப்படியே அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். சரி, எங்க டீம்ல எல்லாரும் இருக்காங்க. அண்ணா ஏடிஎம் டீம் கேஆர்எஸ் இருக்கணும். கேஆர்எஸ். ஓகே, அந்த கேஆர்எஸ் செகண்ட் பண்ணுங்க, ஏடிஎம் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே தம்பி, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்ப இந்த நம்ம இந்த அசோசியேஷன் பேர் என்னன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஃப்ளேமோட ஃபுல் ஃபார்ம் யாருக்கா தெரியுமா? தெரியலங்கண்ணா. இது மெக்கானிக்கல்னு வரும்ண்ணா. இல்ல, அது எம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது ஓகே. ஆக்சுவலா ஃப்ளேமோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ப்ரூஷன் லோர் அசோசியேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த அசோசியேஷன் நம்ம ஏன் வச்சிருக்கோம்னா, பியாண்ட் த சிலபஸ். ஆக்சுவலா நம்ம என்னன்னா, இப்ப நம்ம எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டாவே இருக்காது. நம்ம ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் இப்ப இன்டர்வியூஸ்ல எப்பயுமே நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபுல்லா சிலபஸ் இன்வால்வ் அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு அசோசியேஷன் எடுத்து இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் பேசுறதுக்காக நம்ம ஒன்று அசோசியேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பி. அடுத்த ஒரு ஈவெண்ட்ஸ்ல கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் டீம் இருக்கீங்களா? ஏடிஎஸ் அந்த இருக்கிறோண்ணா. இந்த 9 ஃபோல்டர்ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. தனசேகர் என்ன சூஸ் பண்ணலாம்? மனோஜ் சொல்லு. தனசேகர் சொல்லட்டும். மனோஜ் சொல்லு. மனோஜ் சொல்லு. தனசேகர் நீ சொல்லு. சரி 3 சூஸ் பண்ணலாம். அருண் நீ? ஓகே 3 சூஸ் பண்ணிக்கோ. சரி. உங்களுக்கு இப்போ 4 இமேஜஸ் இருக்கும். அந்த 4 இமேஜஸ்ல எதனா நீங்க ஒன்று பிக் பண்ணிட்டு அதை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எது ஃபெமிலியரா இருக்கும் அதை பத்தி அதிக பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி. அருண் எடை எடுக்கலாம். லைன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
ரெயினே எடுத்துக்கலாம். ரெயின் எடுத்துக்கலாமா? ஓகே அண்ணா ரெயின்ண்ணா. அண்ணா எப்படிண்ணா இங்கிலீஷ்லயா தமிழ்லையாண்ணா? நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா Language பெட்டர்ப்பா. better, fine, good. ஓகேங்கண்ணா. உங்களுக்கு அந்த இது லாங்குவேஜ் பேஸ்ட்ல கூட நாங்க இருக்கலாம், எது வேணாலும் நீங்க இங்கிலீஷ்ல பேசினா நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பத்தி பேசலாம் ஒரு ஒருத்தரா. அண்ணா டைம் எவ்வளோ நேரம்ண்ணா? நீங்க பேசுங்க, எக்ஸாஸ்டேட் பண்ணி பேசுங்க, அதை பத்தி எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ 3 to 4 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க போதும். ரகுல் நான் போதும் இல்ல ஒரு 3 மினிட்ஸ்? Maximum of 5 minutes. Maximum. ஒரு டீம் டைம் போயிட்டு தான் அதுக்கு 45ல இருந்து. நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க தம்பி, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தனசேகர் ஆரம்பிக்கிறியா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிச்சிடுறியா? ஓகே. சரி. Good afternoon and all present here. This is Arun Kumar from ADMK team. Rain is a kind of precipitant. Precipitant is any kind of water that falls from cloud, as like rain, sleet, snow, etc. Rain is a part of water cycle. Cloud will often absorb smoke and make a rain. It is a natural thing. Without rain, the world is not going to be run. Rain is a efficient one for our human being and all our organism. Dhanashekhar பேசு. Hello friends, good afternoon to all. I am Dhanashekhar. I am from mechanical department and my team is ADM. Now I am talking about the rain. Rain falls or comes from the clouds in the sky in the form of water droplets, and sometimes it can be comes from the acid rains. The rainwater is the purest water in the world, but we can't drink it, or we can't save the large amount of rainwaters. It is a difficult process, and other part of that, in rain is an important part of the water cycle. Rainwater occurs other planets in the solar system, but it is different to rain we are expecting here on the earth. So rain is the most useful for the human beings and for the farmers. That's all about my Manoj. Hi friends, I am Manoj Kumar. Good afternoon, one and all. Rain is a important one in human life. It is used for farmers and other process. And also rain is a important one in the atmosphere. And then save the water, and rainwater is an important one, and then save it. Groundwater level is also increases.
and humans are wasted the water, so we are save the waters in day to day life in raining season. Mm, and we save rainwater, and we save the animals and human being. Thank you. Yeah, okay, fine. Rainwater contains more and more above temperature above 100 degrees Celsius. Yeah, time is over around. Time 5 minutes got over actually. Okay, thank you. ஓகே தம்பி, நல்லா இருந்துச்சு. 3 பேரும் இன்னொரு நல்லா பண்ணீங்க. ஒரே ரெயின் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டீம் போகலாம். Thank you. No. Thank you. No. ஓகே தம்பி. Thank you. No. நெக்ஸ்ட் டீம் கேஆர்எஸ் தானே? எஸ் நோ. உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்கப்பா. இப்போ சூஸ் பண்ணலாமாண்ணா? சொல்லுங்க. கவின், ரோஹித் இருக்காண்டா சொல்றா. எதிராக சூஸ் பண்ணலாம். சரண் நீ சூஸ் பண்ண. சரி, ஓகே. 9 Yeah, okay, fine. சச்சின்னா எஸ்பிபியாடா? அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ரெண்டும் ஈஸிடா. அதுல ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணுங்கடா. ரோஹித் சொல்றா. ரோஹித் புரியல. கவின் நீயும் சொல்றா. எனக்கு சச்சின் ஓகே. வாண்டா ரோஹித். நான் ஒரு டீம் ஒரு பிக்சரை பத்தி தான் பேசணுமா இல்ல? ஆமா, ஒரு பிக்சர் பத்தி 4 பேரும் பேசணும். எங்க டீம்ல 3 பேர் தான். கண்டென்ட் 4 அதான் இருக்க. எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே அதை பத்தி பேசணும். சோ எல்லாருக்கும் கண்டென்ட் தெரிஞ்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர் நீங்க சூஸ் பண்ணணும். 3 பேர் குரூப் கோஆர்டினேஷனுக்காக தான் நம்ம பண்றது. கவின், ரோஹித் உங்களுக்கு என்னடா? ஓகே, சச்சின் பத்தி பேசுங்க. சச்சின் எடுத்துக்கலாம்டா. ஓகே. யார் ஃபர்ஸ்ட் பேசலாம்டா? சரி, நானே ஆரம்பிக்கிறேன். சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. Good afternoon to all. I'm Saran Baba SK. Time starts now. I'm Saran Baba SK from Mechanical Department from KIOT. Sachin Tendulkar. He is the first person to hit ton of hundreds in international cricket. He made his dreams all became true by his hard work and his self confidence. And he admired many of the young cricketers like Virat Kohli, Sachin Tendulkar, Yuvraj Singh, and many more. And he helped a lot of his poor fans by donating his
income during the situations like flood, cyclone, earthquake, and etc. And also like terrorist attack times, he donated his incomes from commercials and from Indian cricket team to help his fans and and thank you. நீங்க ரெண்டு பேர் பேசலாம்டா. ரோஹித் நீ பேசுற கடைசியா பேசுறேன். சரி, okay. Hi friends, I'm Rohit V from Mechanical Cure. A warm welcome to all, and now I'm going to speak about Sachin Tendulkar. Mainly, I like Dhoni, but now I need to speak about Sachin Tendulkar. He's a very talented person, and he also have a nickname called Master Blaster in cricket history. In the major sector of cricket, everyone was a fan of Sachin Tendulkar, even though, and he has many companies, like he's ambassador of BMW Corporation, and also he's the owner of Mumbai Indians team of IPL. Moreover, many cricketers in Indian cricket, even in Indian cricket, has been inspired by Sachin Tendulkar. For example, MS Dhoni. He's a very good fan of Sachin Tendulkar, even though he got inspired through Sachin Tendulkar batting. And moreover, he got many struggles to attend in his Indian cricket history. And he's a very good person, though he plays very well, and he's multi-talented. And thank you. Kavin? Good morning, friends. I'm Kavin from Mechanical Department. If you talk about Sachin Tendulkar, the full name of Sachin Ramesh Tendulkar. He is born in 24 April 1973. He is the first person in world to cross over 1,000 runs in ODI. And he is a owner of Mumbai. And he is a captain of Indian national team. He is widely regarded as one of the greatest batsmen in the history of cricket. He was the only Indian cricketer included in all-time Test World 11 named to mark the 150th anniversary of Western cricketers. Thank you, friends. He's also one of the co-owners of the football team named Kerala FC, Kerala Blasters. And thank you for the opportunity given. Okay. Okay, தம்பி Thank you to நல்லா all. இருந்துச்சு. Thanks, no. Thanks a lot, guys, for this wonderful opportunity. ஓகே தம்பி, ஓகே. நெக்ஸ்ட் டீம் யாரு டீம்ல எல்லாம் இருக்கீங்க? நான் ஜிடிஏகே டீம்னா. ஓகே, ஜிடிஏகே. ஓ, அதுதான் அங்க வந்து 3 மெம்பர்ஸ் பிஜிஏகேன்னு தான கொடுத்திருக்கீங்க. இருக்கணும். ஆமாண்ணா. அது 3 மெம்பர்ஸ் தான இருக்கும். ஒருத்தன் அவரு இல்ல ஊருக்கு இன்னொருத்தர் போயிட்டான். வருவாரா இல்ல அவ்வளவுதானா? இல்ல வர மாட்டாங்கண்ணா. ஓகே தம்பி, ஓகே ஓகே, பிரச்சனை இல்ல. நான் 7ண்ணா. ஓகே. டேய் ஆனந்தன், டேய் மைக் இது பண்ணடா, மியூட் பண்ணடா. டேய் கௌசிக். அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா.
கௌதம், அடி சொல்டா. தீபக் உடம்பு சரியில்லையாண்டா, ஃபீவரா, அதனால தான் வரல. அதுதான்டா. ஆனந்தன் டேய் சொல்றா. இருக்கியாடா? எதிரா டேய், இது ரெண்டுமே மேல இருக்கு, ரெண்டுமே எனக்கு எதுவுமே யாருன்னு தெரியாதுடா. இருடா பாக்கலாம் கீழே. எதிரா எடுத்துக்கலாம். லாட்ஸ் எடுத்துக்கலாம்டா. டேய் மேல மோட்டார் இருக்குடா, அதை எடுத்துக்கலாம்டா. டேய் மோட்டரே எடுத்துக்கலாம்டா டேய். ஓகேடா ஓகேடா. டேய் கௌசிக் நீ பேசுடா ஃபர்ஸ்ட். கௌதம் நீ பேசுற, நான் பேசுறேன். கௌதம் இருக்கேன்டா. நீ பேசுடா, நான் பேசுறேன். சரிடா. சரி. Hi everyone. Today I am going to speak a topic about an motor. Motor we can see everywhere in all the mechanical instrument, in two-wheelers, four-wheelers and etc. For pumping the water also we can use this type of motors. Without motor we can't do anything, like for taking water from underground also we need motor. So that motor is essential in our day-to-day life. Thank you. நீ பேசுறா கௌசிக். தம்பி ஒரு சின்ன க்ளூ, அது வந்து மோட்டார்ல 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அது இன்ஜினானா? நான் முன்னாடியே சொல்லிருக்கலாம்லண்ணா. சரி அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. டேய் சரி பேசுறா கௌசிக், ஏதோ பேசுறா. ஹாய், warm good afternoon to all. Warm good afternoon to all. And now I am going to speak about the two-stroke engine. In Yamaha RX100 we used this kind of engine type only. This because of this only in nowadays Yamaha RX100 not produced. Demerit of this type of engine, only it produced a large amount of dust while large amount of dust, so that only this type of engines are now not in production. But if we improved the capacity of two-stroke engine, we are used now. Okay, thank you for the opportunity. I am Anandan from mechanical department. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. அது பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் 2 ஸ்ட்ரோக் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுத்துது. அப்புறம் இது பெட்ரோல்லாம் வந்து நல்லா ஃபியூயல் வந்து நல்லா எரிய மாட்டேங்குதுன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷனும் அதிகமாக வருதுங்கிறதுனால அதை வந்து 2002 இல்லைன்னா 1998 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து வரதில்லை. இப்போ இருக்கிற 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து சடனாக பிக்கப் கிடைக்கும். இது 4 ஸ்ட்ரோக் வந்து சடனாக பிக்கப் கிடைக்கலனாலும் போக போக வந்து நல்லா பிக்கப் கிடைக்கும். அது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சு இழுத்துட்டு போகலாம். இப்போ வரதெல்லாம் வந்து அவ்வளோ வெயிட் வச்சோம்னா பிக்கப் கிடைக்கும், ஆனால் சடனாக பிக்கப் கிடைக்காது, டக்குன்னு இழுத்துட்டு போக முடியாது. இதே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா டக்குன்னு இழுத்துட்டு ஓடிடும். இப்போ எப்படி எல்லாரும் வந்து R15, டியூக்கு, ராயல் என்ஃபீல்டு எல்லாம் விரும்புகிறாங்களோ, அப்போதான் வந்து RX100னா வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூண்ணா. அண்ணா இப்போ நான் பேசலாமாண்ணா?
ஹலோ Don't நான் இப்போ நான் come. பேசலாமா? Yeah, one more minute is there for your team. You can speak. One more minute is there. ஓகேண்ணா. These two-stroke engines are now banned because of the more emission of carbon monoxide, and this two-stroke engine are used in ships also because it can burn low amount of oil in emitting that gas, and it makes more sound. And in street races they used this two-stroke engine for in that two-wheelers, and in rally race also it can be used. That's all. Thank you. Yeah, okay. அண்ணா டாபிக் முடிச்சு இங்க லீவ் ஆயிக்கலாமண்ணா? You can stay. இருக்குன்னா இருங்க தம்பி, ஏன்னா அடுத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல கொஞ்சம். இல்லைங்கண்ணா, ஜூம் மீட்டிங்ல வந்து அந்த லேப்டாப் பை பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. Yeah, you have any other commitments, you can go, no problem. ஓகேண்ணா. ஓகேண்ணா, பாய்ண்ணா. பாய்ண்ணா, தேங்க்யூண்ணா. Thank you. Fine. Next team bro. Next team, who's ready? எந்த team வந்து full members இருக்கீங்க, ரெடியா இருக்கீங்க? They can come forward. AMPS. Okay. Sabarish, முத்து இல்லனா முத்து ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் அப்படினு வெளிய போறான்னு சொல்லிட்டான். அதனால அரவிந்த் கண்ணா. Okay, fine. So select a number. அரவிந்த் அன்மியூட் பண்றா. அரவிந்த் பிரவீன். பண்ணிட்டேன்டா. அரவிந்த் ஆளா பேசுறா சொல்றா. பிரவீன் என்ன நம்பர் சூஸ் பண்ண? நீ சொல்லு. என்ன நம்பர் பிரவீன் சூஸ் பண்ணலாம்? நீ சொல்லுடா. நான் பிரவீன் 6. நான் வந்து 5 சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். உன்னோட ஒபினியன் என்ன? என்னோட ஒபினியன் 6 சூஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. உங்களோட ஒபினியன் சொல்லுங்க. ஓகேவா? 6 சூஸ் பண்ணலாமா? ஓகே. அண்ணா 6 சூஸ் பண்ணலாமா? Yeah, okay. Okay. நல்லா பார்க்கலாம்டா. சுந்தர் பிச்சை. ஃபெப்ரவரி என்னடா சூஸ் பண்ணலாம்? சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாமா? லாஸ்டா நான் இருக்காடா. 4th பிக்சர் சூஸ் பண்ணலாம்டா. ரெயின் தானே அது? Fourth picture ஏற்காடு. Fourth picture is ஏற்காடு. ஓகேண்ணா, ஏற்காடு சூஸ் பண்ணிடுறோம். பிரவீன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரவீன் நானா? ஸ்டார்ட் பண்ணுங்க. குடி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், நீ ஸ்டார்ட் பண்ற. Good evening friends and good evening bro. Today topic is Yerkad. Yerkad is located in Salem district. Yerkad is a famous tourist place. There is a lot of tourism places like boating, shopping and a hill station. It is an hill station for flower garden. For a family tour is a better place
is Erkadu. Then Erkadu is a very coolest place, and there is an Oxford school. Then that's all. Thank you, bro. Praveen, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன். Good afternoon, friends. Now I am talking about Erkard. Erkard is a hill station town in South Indian state of Tamil Nadu. In district of Salem. In Erkard, weather is 21 degrees Celsius. In 2001, the Erkard population is 36,863. In whole Erkard area, square meter is 383. Sorry. And in Erkard place there is so much of rainfall in rain season. That's all. Thank you for giving opportunity. Hi guys, my name is Arvind Khanna from Mechanical Department. Erkard வந்து one of the tourist place in Salem. It is also a coldest place. Erkard வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. அது ரொம்ப கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஊரே வில்லேஜ் அங்கே இருக்கு. போட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கும். Then Erkard is also known as mini Ooty. அவ்வளோதான். ஓகே தம்பி, நம்ம சேலத்தின் பெருமை ஏற்காடை பத்தி நிறைய சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. ஓகே தம்பி, எல்லாரும் நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் கோஆர்டினேஷன் தம்பி. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா.